வாட்டி வந்தாங்கன்னா அப்படியே தரமட்டமா சுடுகாடாயிடும் நாடே. அப்பாவும் பிள்ளைக்கே கணக்கு சுத்தமா தெரியல. கூட ஒரு ஆட்டோவில் போகிறேன், ஒருத்தர் ஆட்டோக்காரதுன்னா ஓசி பஸ்ஸா ஃப்ரீ பஸ்ஸா அப்படின்னு கேலியா பேசிட்டு வரான். ஓசி பஸ்ஸு கேவலப்படுத்திட்டு பஸ்ஸை நிற்க மாட்டேங்குது. தெரியல, அவருக்கு ஒரு சிம்பிளாக சொன்னால் ஒரு 5000 ரூபாய்க்கு கணக்கு தெரியல. விஜய் விஜய் வந்தால் கொஞ்சம் நல்லா இருக்கும், மாற்றம் வரும், எல்லா இளைய சமுதாயத்துக்கெலாம் நல்லா இருக்கும். அவர் வந்தால் எல்லாத்துக்குமே விவசாயிங்களுக்கு விலைவாசி எல்லாத்துக்கும் ஒரு மாற்றம் வரும். எப்படி அந்த நம்பிக்கை வருது அந்த மாதிரி ஒரு மாற்றம் வரும்? அவங்க இப்போ இருக்கிறவங்கெல்லாம் ஒன்றும் சரியில்லை. அவர் வந்தாருன்னா சில மாற்றங்கள் உண்டாகும், நல்லது நடக்கும், அவ்வளோதான். சரி, நான் ஒரு 3 அரசியல் தலைவர்கள் பேர் சொல்கிறேன், அவங்கள பற்றி என்ன நினைக்கிறேன் சொல்கிறீங்களா? ஸ்டாலின் என்ன நினைக்கிறீங்க? அவர் வேஸ்ட்டு, ஒன்றுத்துக்கும் இல்லாதவர், அவர் ஒரு பொம்மை, அவ்வளோதான். ஒரு விமர்சனம் வருது ஸ்டாலின் மேலே. அவருக்கு ஒன்றும் தெரியல, அவருக்கு ஒரு சிம்பிளாக சொன்னால் ஒரு 5000 ரூபாய்க்கு கணக்கு தெரியல. ஒரு 2500 சொல்லிவிட்டு 1500 ரூபாய்க்கு வந்து 1500 கொடுத்தா 1000 ரூபாய் சரியில்லைன்றாரு. 5000 ரூபாய்க்கு ஒரு முதல்வர் கணக்கு தெரியல, அவர்லாம் ஒரு முதல்வர். எப்படி நாட்டு எந்த நல்லதும் நடக்கலை இது வரையும். பஸ்ஸுக்கு என்னத்துக்கு நம்ம காசு வச்சு நமக்கே கொடுத்து 3 மடங்கு பஸ்ஸு ஏற்றி வச்சுருக்காங்க. அதுக்கு என்னத்துக்கு விவசாயம் சும்மா ஃப்ரீயாக ஓசி பஸ்ஸு கேவலப்படுத்திட்டு பஸ்ஸை நிற்க மாட்டேங்குது எங்கேயுமே. நம்ம காசே தான், நம்ம காசு தான், நம்ம வரி பணம் தான் பஸ்ஸுக்கு. அவர் நாங்கள் அப்பா வீட்டில் இருந்து எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாரு, இல்லை கலைஞர் வீட்டு பணமே அங்கே இந்த சொத்துக்கு எடுத்துகிட்டு வந்து வைக்கிறாங்களா? ஒன்றும் கிடையாது, புரியுதுங்களா? நம்ம காசு தான் நமக்கு. அது ஓசி பஸ்ஸு பேர். நேற்று கூட ஒரு ஆட்டோவில் போகிறேன், ஒருத்தர் ஆட்டோக்காரதுன்னா ஓசி பஸ்ஸா ஃப்ரீ பஸ்ஸா அப்படின்னு கேலியா பேசிட்டு வரான். என்ன பணம் 1000 ரூபாய் கொடுத்து என்ன பிரயோஜனம்? என்ன பிரயோஜனம்? நிறைய பண்றாரு அப்படின்றாங்க. ஒன்றும் நல்லது பண்ணல. இது வந்திருக்கு, வந்து என்ன பிரயோஜனம்? அதனால என்ன பிரயோஜனம்? 1000 ரூபாய்க்கு இன்னைக்கு ஒரு நாளைக்கு இப்போ 1 மணி நேரத்தில் செலவு பண்ணிட்டு போயிடலாம். அந்த 1000 ரூபாய் என்ன பண்ண முடியும்? அது இன்னும் ஒரு பெரிய தொகையா இருக்கு. நிறைய குடும்பங்கள் இருக்காங்க. நிறைய குடும்பங்கள் இல்லை, சில குடும்பங்களுக்கு தான் அது உதவும், மற்ற குடும்பங்களுக்கெல்லாம் உதவாது. அவர் கொடுக்குற பணம் என்னத்துக்கு உதவ போகுது? ஒன்றுத்துக்கும் ஆகாது. 3 நாள் சொல்லுங்க, அவர் ஒன்றும் செய்யலை. விஜய் என்ன செய்வார்? விஜய் வந்து எல்லாமே செய்வார். என்ன கொள்கையா? அவர் வந்து இப்போவே எல்லாம் எவ்வளோ நல்லது தான் பண்ணிட்டு இருக்காரு. படிக்கிற பிள்ளைங்களுக்கு எல்லாமே நல்லது செய்கிறாரு, சொல்லாமல் செஞ்சிட்ருக்காரு. இவங்க விளம்பரப்படுத்திட்டு இருக்காங்க, விளம்பரப்படுத்தலை. நல்லது மாற்றம் உண்டாகட்டோமே. ஏன் இவங்களே வரணும்? இவங்களுக்கே என்ன வரணும்? அப்பாவும் பிள்ளைக்கே கணக்கு சுத்தமாக தெரியல. அவங்க பேசுறதெல்லாம் பார்த்துருக்கீங்களா? அவங்க என்ன கொள்கையோட பேசுகிறாங்க? ஒன்றுமே இல்லை. தமிழ்நாடு ஒரு நல்ல வளர்ச்சி பாதையில் போல நினைக்கிறீங்களா? அது சுத்தமாக இல்லை, டவுன் ஆயிடுச்சு. வளர்ச்சி இல்லை, ஒன்றும் கிடையாது, அவ்வளோதான். இப்போ இந்த வாட்டி வந்தாங்கன்னா அப்படியே தரமட்டமாக சுடுகாடாயிடும் நாடே. போக வேண்டியதுதான். விஜய்க்கு அப்புறம் விஜய் தாண்டி விஜய் கட்சியில் யார் ரொம்ப நல்லா செய்வாங்க நினைக்கிறீங்க? யார் விஜய்க்கு அப்புறம் உங்களுக்கு யார்? விஜய்க்கு அப்புறம் யார் வர்றது தெரியல. விஜய் கட்சியில் அவர் வந்து அந்த அதர்ஸ் இதுலேருந்து இருக்கிறாரு, பாண்டிச்சேரி இதில் இருக்கிறாரு. நம்ம இதில் வந்து நம்ம நம்புறது வந்து விஜய் தான். நம்ம முகம் தெரிஞ்ச முகம் விஜய் தான். அவங்களாம் நமக்கு தெரியாது, விஜய் தான். சீமானை பற்றி என்ன நினைக்கிறீங்க? ஸ்டாலினை பற்றி கேட்டேன். சீமான் வந்து ஸ்டார்டிங்கில் எல்லாம் நல்லா தான் வந்தார், நல்லா தான் பேசினார். திரும்ப அவர் மாற்றி ஒருத்தவங்க மேலே வந்து இது விமர்சனம் பண்ணக்கூடாது. அவர் என்ன பாதையில் போகிறாரோ அதை போடும். மற்றவங்களை வந்து விமர்சனம் படுத்தி அவர் வந்து எதுக்கு வரணும்? தேவையே இல்லையே, என்னத்துக்கு வரணும்? பேசக்கூடாது, வாயால் பேசக்கூடாது, செய்யணும். அது என்ன பண்ணுறது? வாய்ப்பு கொடுத்தா அந்த வாய்ப்பை அவர் ஏற்படுத்திக்கலையே நல்ல முறையில். விஜய் எதுக்கு தாக்கி பேசும்? விஜய் பேச வேண்டிய அவசியமே இல்லையே. ஸ்டாலின் தாக்கி பேசல, அவர் எல்லாருக்காகவும் பேசுறாரு. அவருக்கு என்ன பகையா இருக்கு? முன்னாடி பகை ஒன்றும் கிடையாது. நம்மளுக்கு வந்தால் நல்லது நடக்கும்னு சொல்லிட்டு அவர் பேசுறாரு, அவ்வளோதானே தவிர அவருக்கு பகைலாம் கிடையாது. அவருக்கு என்ன பகை இருக்கு? ஸ்டாலினுக்கும் விஜய்க்கு என்ன பகை இருக்கு? ஒன்றுமே இல்லை. அவர் நமக்காக வராரு, நமக்காக தான் பேசுறாரு, அவருக்காக பேசலையே. ஆட்சி பிடிக்கணும், அவர் தான் வரணும்.